மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக உபாகமம் 28 அதிகாரம் 11 வசனம். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். இன்றைய தேவ மன்னாவின் தலைப்பு உனக்கு பரிபூர்ண நன்மையை உண்டாக பண்ணுவார். அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, எரேமியா 31 அதிகாரத்திலே 14 வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். திருப்தியாவார்கள். பரிபூர்ண நன்மையினால் ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஜனங்களை திருப்தியாக்குகிற தேவனாயிருக்கிறார். சங்கீதம் 34 அதிகாரத்திலே 10 வசனம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவனை கேட்கிற அன்பான தேவச்சனமே, கர்த்தரை தேடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாம், கர்த்தரை தேட வேண்டிய நேரத்தில் அவரை தேட முற்படுங்கள். இதுவரை நீங்கள் தேட முற்படவில்லை என்று சொன்னார். நாட்கள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடியால் என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, தேடுங்கள். கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமத்தின் புத்தகத்திலே 26 அதிகாரம் 5 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உசியா என்கிறதான ராஜா கர்த்தரை தேடின நாட்களில் எல்லாம் அவன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அவர் எவ்வளவு காலம் கர்த்தரை தேடி இருந்தானோ, கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருந்தானோ, கர்த்தரை சார்ந்திருந்தானோ, அவ்வளவு நாட்களும் ஆண்டவர் கொடுத்த நன்மையை கண்டான். நன்மையினால் திருப்தி அடைந்தவனாய் காணப்பட்டான். ஆனால் பின்வரும் வார்த்தைகளிலே நாம் பார்க்கும்போது, அவன் கொஞ்சம் பலப்பட்ட போது அவனுக்குள்ளே மேட்டிமை வந்தது, பெருமை வந்தது. அது நிமித்தமாக செய்யக்கூடாத காரியத்தை செய்ய துணிந்தது நிமித்தமாக, துணிகரமான காரியத்தை செய்ய முன் சென்றதனாலே அநேகர் காணத்தக்கதாக அவனுடைய நெற்றியிலே குஷ்டம் வந்து தன்னுடைய மரண நாள் பரியந்தம் தனியறையில் அடைக்கப்பட்டவனாக பரிதாபமாய் அவனுடைய முடிவு காணப்பட்டது. என்னை கேட்கிற அன்பான தேவச்சனமே, நீ தேடினால் உனக்கு அவர் தென்படுவார். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைபடாது. முழு இருதயத்தோடு அவரை தேடுவீர்களே ஆனால், எரேமியா 29 அதிகாரம் 13 வசனம் சொல்லுகிறது, நீ தேடி போது அவர் உனக்கு தென்படுவார். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் தென்படுவார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகும் போது அவர்களுக்கு கர்த்தர் தென்பட்டு பூரண நன்மையை கட்டளையிடுவார். அதிகாலையில் தேடுகிறவர்கள் கர்த்தரை கண்டடைகிறார்கள்.
எனவே கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். நிச்சயம் உங்கள் காரியங்களை சித்திக்க பண்ணுவார். உங்கள் வழிகளை வாய்க்க பண்ணுவார். மென்மேலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய பரிபூர்ணமான நன்மை உங்கள் மேல் தங்கியிருக்கும் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை தேடுகிற நம்முடைய பிள்ளைகள், உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள், அவர்களுக்கு பரிபூர்ண நன்மையை கட்டளையிடுவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறீரப்பா. அதன்படியாக ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறதா நம்முடைய பிள்ளைகள் யாவரும் உம்மை தேடுகிறவர்களாக, முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறவர்களாக, தாழ்மையோடு உம்மை தேடுகிறவர்களாக, அதிகாலையில் உம்மை தேடக்கூடியவர்களாக காணப்படவும், அது நிமித்தமாக உம்மை கண்டுகொண்டு முடித்திலிருந்து பரிபூர்ணமான நன்மையை பெற்று இன்புற்றிருக்க கர்த்தாவே, யாவருக்கும் துணை செய்ய வேண்டும் என்று கருத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.